தற்போதைய செய்தி கட்சி பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தற்போது பேச இருக்கிறார். அதன் நேரலையை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் அமைந்திருக்கும் அதிமுக தலைமையகத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்க்கிறோம். முதல்வர் பன்னீர்செல்வம், அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய முன்னணி தலைவர்கள் அவரை வரவேற்கும் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் களத்தில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்போது கட்சி பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்துவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தலைமையகத்துக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் குறித்து அவர் மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசிக்க தற்போது தலைமை அலுவலகம் வந்துள்ளார். தமிழக முதல்வரும் அதிமுகவின் பொருளாளருமான பன்னீர்செல்வம் உட்பட அமைச்சர்கள், முன்னணி தலைவர்கள் என பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்துள்ளார்கள். குறிப்பாக இன்றைய கூட்டத்தை, இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை பார்த்திருந்தால் குறிப்பாக 5 மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் வேலூர் ஆகிய 5 மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச்செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஆலோசிக்கிறார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை வரையில் நாம் பார்த்தோம் என்றால் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள், அவர் பொறுப்பேற்ற பிறகு கடந்த 31ஆம் தேதி அவர் பொறுப்பேற்றார். அதன் பிறகு மாவட்ட நிர்வாகிகளை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் கடந்த சில நாட்களாக செய்து வந்த நிலையில் இன்று முதல் வருகின்ற 9ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்கள், அதிமுகவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கட்சி அடிப்படையில் 50 மாவட்டங்கள் என இந்த 50 மாவட்டத்துக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், மாவட்டத்துக்கு உட்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல ஒன்றிய பேரூராட்சி பகுதி செயலாளர்கள் என முக்கிய பொறுப்புகளில் உள்ள நிர்வாகிகளை அவர் நேரடியாக சந்திக்கிறார். அதே போல அதிமுகவை பொறுத்தவரை பார்த்தோம்னா பல்வேறு பிரிவுகள் உள்ளன. அந்த பிரிவுகளுடைய செயலாளர்கள், நிர்வாகிகள் என அனைவரையும் ஒரு சேர சந்திக்கிறார். இன்று காலை பார்த்தோம் என்றால் 3 மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் நடைபெறுகிறது. அதன் பிறகு மாலை மதியம் 3 மணிக்கு மேல் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் ஆகிய மாவட்ட நிர்வாகிகளை அவர் சந்தித்து பேச உள்ளார். குறிப்பாக இன்றைய கூட்டங்களை பொறுத்தவரை நான் குறிப்பிட்டது போல அடுத்த கட்ட நகர்வுகள், கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள், அதே போல அடுத்ததாக தொடர்ச்சியாகவே அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு தமிழக முதலமைச்சராகவும் அவர் பொறுப்பேற்க வேண்டும் என முன்னணி தலைவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தி வந்த நிலையில் அது தொடர்பாகவும் கள நிலவரம் என்ன, மக்கள் என்ன நினைக்கிறார்கள், கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலை என்ன என்பது குறித்தெல்லாம் மாவட்ட நிர்வாகிகளும் அவர் கலந்து ஆலோசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு சசிகலா கட்சி பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகிகளை முதன்முறையாக சந்திக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். மேல் விவரங்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தொடர்ந்து சிறப்பு நேரலையை தொடரலாம். திரு ராதாகிருஷ்ணன், இன்னைக்கு முக்கியமான ஒரு 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒன்று, திமுக பொதுக்குழுல செயல் தலைவரா ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பொதுச் செயலாளரா தேர்வு செய்யப்பட்ட பிறகு சசிகலா மாவட்ட நிர்வாகிகளை முதன்முறையா சந்திக்கிறார். 2 நிகழ்வுகளுமே இன்னைக்கு ஒரே நாள்ல நடந்திருக்குது. இதை தொடர்ந்து அரசியல் களம் எப்படி இருக்கும் நான் பார்க்கலாம். உங்க இறுதி கருத்து. எனக்கு முக்கியமான இது ஒரு பிரச்சனையாக தோன்றது. இப்போ சசிகலா அதாவது ஒரு அமைச்சரவையினுடைய கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஏதோ கட் ஷார்ட் பண்ணிட்டு அங்க இருக்கிற அமைச்சர் எல்லாம் இங்க ஓடி வந்துட்டாங்க போலதான் எனக்கு தெரியுது. அதாவது இது என்ன இவ்வளவு பெரிய அவசரம் எனக்கு புரிய மாட்டேங்குது. மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறது நேற்று செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு செய்யலாம், இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு செய்யலாம். இது ஒரு அமைச்சரவை கூட்டம் கட் ஷார்ட் பண்ணிட்டு அந்த அமைச்சர்கள் எல்லாம் ஓடி கட்சி அலுவலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதிமுக தன்னுடைய வேலைகளை துரிதமாக செய்து கொண்டு இருக்கிறதா, இல்லை சசிகலா தன்னை முதன்மைப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு காரியம் செய்திருக்காங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. இது ஒரு பெரும் ஒரு முரண்பாடாக எனக்கு தெரிகிறது. அடுத்ததாக ஸ்டாலின்ங்கிறது எவ்வளவோ காலமாக இது கட்சியை நடத்தி கொண்டு வந்தவர், அட்லீஸ்ட் ஒரு 3 வருட காலமாக நிச்சயமாக நடத்தி கொண்டு வந்தவர். அவர்களுடைய இனி எல்லாரையும் அரவணைத்து சென்றால் நிச்சயமாக கட்சிக்கு அது வலுவாக இருக்கும், கட்சிக்கு வலு சேர்க்கும். அடுத்த தேர்தலில் நிச்சயமாக அதிமுகவை முறியடித்து திமுக வரும் ஒரு இடத்துல தான் இருக்கு. 2019 லோக்சபா தேர்தலில் ஒரு இலக்காக வைத்துக் கொண்டு திமுக பணிகளை ஆற்ற வேண்டும் என்று கருதுகிறேன். இன்னைக்கே திமுக ஒரு வலுவான இடத்துல தான் இருக்குது. ஆனால் அதிமுக இப்படி முன்னுக்கு பின் முரணான இந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் ஒன்னோ சசிகலா இன்றைக்கே முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும், இல்லை என்றால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும். இது ஒரு இட் லீவ்ஸ் a bad taste and bad feeling for everybody.
உங்களுடைய கருத்தை பதிவுபட்டீங்க. திரு மணி, தமிழகத்தின் முக்கிய பிரதான கட்சிகள் 2 கட்சிகளுக்குமே இன்னைக்கு ஒரு 2 தலைமை வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்து அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம காலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து அரசியல் களம் எப்படி அமையும் நாம் பார்க்கலாம். உங்க இறுதி கருத்து. சுருக்கமா சொன்னா வந்து இப்ப அதிமுக சசிகலா இன்றைய அமைச்சரவை கூட்டம் இது பற்றியெல்லாம் ராதாகிருஷ்ணன் சொன்னதான் என்னுடைய கருத்தும். அதை நான் அப்படியே வழிமொழிகிறேன். இப்போ 2 பிரதான கட்சிகளுக்கும் புதிய தலைமைகள் வந்திருக்கின்றன. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கணும். முக்கியமாக வந்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து தமிழகத்தை என்று உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் தற்கொலை குறித்து அவர்கள் ஏதாவது பேசினார்களா இல்லையா என்ற அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு இதுவரையில் வராமல் மீடியாவோட அட்டென்ஷன் முழுக்கும் அதிமுக தலைமை கழகம் பக்கம் போவது என்பது வந்து இது வந்து மாநிலத்தின் நலனுக்கு எந்த அளவுக்கு உகந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு சூழலை அவர் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி வந்து இது போன்ற ஒரு டியூவல் பவர் சென்டர் இருக்கக்கூடிய சூழலை அதாவது வந்து வெற்றிகரமாக எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய வல்லமையை திமுகவிற்கு வந்திருக்கக்கூடிய புதிய தலைமை இன்றைக்கு எந்த அளவுக்கு அதை கையாள போகிறது, எப்படி வளர்த்துக் கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி. சேலஞ்சஸ் வந்து ஏடிஎம்கேக்கு மட்டும் இல்லை, ஏடிஎம்கே விட டிஎம்கேக்கு அதிகமாக சேலஞ்சஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன்.